தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மரணம் அடைந்ததை தொடர்ந்து அவர்களுடைய ரசிகர்களும் உறுப்பினர்களும் கண்ணீர் மல்க அவர்களுடைய வேதனைகளை பதிவு செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்முடன் நடிகர் தியாகு அவர்கள் இணைப்பில் இணைகிறாங்க. அவங்க கிட்ட பேசலாம். தியாகு சார் வணக்கம். விஜயகாந்த் அவர்களுடைய இந்த மரண செய்தி எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? உங்களுடைய நல்லது கிட்டது பூரா இருப்பாமா, நல்லது கிட்டதுக்கு பூரா அவன் தான் எல்லாருக்கும் எங்களுக்கு பாதுகாப்பா இருப்பான். ஒரு 40 வருஷம் நண்பன்மா அவன் எனக்கு. கேள்விப்பட்டோம், என்னால முடியலம்மா, என்னால தாங்க முடியல. ஆத்மா சாந்தி அடையணுமா, நல்லவம்மா, ரொம்ப நல்லவம்மா, என்னால முடியலம்மா. எவ்வளவோ நல்ல காரியங்கள்லாம் அவன் வச்சுதாம்மா நாங்கெல்லாம் எல்லாம் செய்வோம். நடிகை சங்க விஷயமா இருந்தாலும் கடல் அடைக்கிறதா இருந்தாலும் அவன் தாம்மா முன்னாடி நிற்பான். எதையுமே உரிமையோடு எடுத்துட்டு செய்வாமா. அவன் இல்லாம எங்களால முடியாதுமா, ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை ஆண்டவன் கொடுக்க கூடாதுமா. நல்லவம்மா, கபடி சுது தெரியாதுமா அவனுக்கு, என்னமோ தெரியுமா. ஆத்மா சாந்தி அடையணுமா, நான் வேண்டிக்கிறது கடவுளை வேண்டிய அவன் ஆத்மாவது நிம்மதியா இருக்க சொல்லுங்கம்மா. பாவம்மா, ரொம்ப நல்லவம்மா. நன்றிம்மா, நன்றிம்மா. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய மரண செய்தியை கேட்டு அவருடைய நெருங்கிய நண்பரும் நடிகருமான தியாகு அவர்களுடைய இந்த கண்ணீரே சொல்லிவிட்டது. அவர் எந்த அளவிற்கு ஒரு நல்ல மனிதர், எந்த அளவிற்கு ஒரு நெருக்கமான ஒரு மனிதர் தியாகு அவர்களுக்கு என்பதை அவருடைய கண்ணீர் வார்த்தைகள் வராமல் அவருடைய கண்ணீரே தெரிவித்து விட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.